உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்க குழந்தைங்க இவங்களுடைய ஹெல்த் எங்கே இருக்குது தெரியுமா? உங்கள் கிச்சனில் தான் இருக்குது. வெல்கம் டு வித்யா கேலக்ஸி. ஸ்பெஷல் ஹாய் டு அவர் கேலக்ஸியன்ஸ். நம்ம டிஷ்ஷஸ் எல்லாமே கம்மியான ஆயிலில் ஜஸ்ட் 10 to 15 மினிட்ஸில் பண்ணக்கூடிய ஹெல்தியான டிஷ்ஷஸ். புரோட்டீன், கால்சியம், அயர்ன், பாஸ்பரஸ், மெக்னீஷியம் இதெல்லாம் அதிகமாக இருக்கிற ஒரு பொருள் ஒன்று உங்கள் கிச்சன் ஷெல்ஃபில் இருக்குது. அது என்ன தெரியுமா? சிவப்பு குட்டி குட்டி வைரமான ராகி மில்லட். ராகி நம்மளுடைய ஸ்கின், ஹேருக்கு ரொம்ப நல்லது. மேலும் சுகர் கண்ட்ரோலுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரெடிஷ்னல் ஹெல்தி ராகி கொழுக்கட்டை அதுதான் இப்போ பார்க்க போகிற டிஷ். வாங்க பார்க்கலாம். நம்ம இப்போ பார்க்க போகிற டிஷ் ராகி கார கொழுக்கட்டை. 1 கப் முழு ராகி மிக்சியில் போட்டு அரைச்சி பவுடராக எடுத்து வச்சுக்கோங்க. 1 கப் ராகி பவுடருக்கு 1/4 கப் பச்சரிசி பவுடர் எடுத்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 4 பச்சை மிளகாய் சின்ன சைஸில் கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் மீடியம் ஃப்ளேமில் பச்சரிசி மாவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. 50% ஃப்ரை ஆனதும் அரைச்சி வச்சிருக்கிற ராகி பவுடரை ஆட் பண்ணுங்க. நான் இங்கே தனித்தனியாக தான் வறுத்துருக்கேன். நல்லா எல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணுங்க. அடி பிடிக்காம பார்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனவுடன் அரிசி ஸ்மெல் வரும். அப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ராகி அரிசி மாவு ஃப்ரை ஆகிட்டு இருக்கும் போதே இன்னொரு ஸ்டவ்வில் பாத்திரத்தில் 4 டம்ளர் தண்ணி வச்சு கொதிக்க விடுங்க. இன்னொரு பேனில் 3 ஸ்பூன் ஆயில் விடுங்க. ஆயில் சூடானதும் கடுகு, ஜீரகம், பச்சை மிளகாய், வெங்காயம், உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்க. மீடியம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்க. தேவையான அளவு உப்பு சேருங்க. எல்லாம் ஃப்ரை ஆனவுடன் ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வறுத்த மாவு கொஞ்சமாக ஆறி இருக்கும். இந்த சமயம் கொஞ்சமாக மாவுக்கு ஏற்றவாறு உப்பு சேருங்க. நல்லா கலந்து விடுங்க. இப்போ தாளிச்சு வச்சிருக்கிற வெங்காய மிக்ஸை மாவோட சேருங்க. கொதிக்க வைத்த தண்ணீரை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவோட சேருங்க. வறுத்த மாவும் வெந்நீரும் ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் கரண்டியோட பேக் சைடை கிளறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வெந்நீர் சேர்த்து கிளறி பிசையும் போது சூடு கொஞ்சம் கம்மியாகும். இது ராகி கொழுக்கட்டைன்றதால ஈஸியாக கொழுக்கட்டை பதத்துக்கு கொண்டு வந்துடலாம். மாவு கொஞ்சமாக ஆறி இருக்கிறதால கையிலேயே புட்டுக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொழுக்கட்டை பதத்துக்கு கொண்டு வாங்க. கையிலேயே கொழுக்கட்டை மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்பில் மாவு உடையாத மாதிரி அழுத்தமாக பிடிச்சி தட்டில் அடுக்கி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ குக்கரில் ஒரு பாத்திரத்தில் தான் கொழுக்கட்டையெல்லாம் வேக வைக்க போகிறோம். அதனால் ஒரு குக்கரில் தண்ணியை ஆட் பண்ணி பாத்திரத்தை வைக்க முன்னாடி அதுக்கு கீழே ஒரு சின்ன தட்டோ இல்லைன்னா ஒரு ஸ்டாண்டோ போட்டு வச்சுருங்க. ஒரு அகலமான பாத்திரத்தை குக்கருக்குள்ளே வச்சுருங்க. குக்கரை கேஸ் ஸ்டவ் மேலே வச்சு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணுங்க. பிடிச்சு வச்சிருக்கிற கொழுக்கட்டையெல்லாம் பாத்திரத்தில் அழகாக அடுக்கி வச்சு குக்கரை மூடிடுங்க. வெயிட் போட வேண்டாம். சாதாரண அரிசி கொழுக்கட்டைக்கு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். இது ராகி கொழுக்கட்டைன்றதால 15 நிமிஷம் தேவைப்படும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. 15 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குக்கர் லிட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா சிவந்த அழகான ஹெல்தியான சாஃப்டான கார ராகி கொழுக்கட்டை ரெடி. ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் ஏன் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட சாப்பிட்லாம் இல்லையா? கிச்சனில் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.